ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வீட்டும் காய்கறியும் வச்சு ஒரு போண்டா பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா மேலே கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்க, நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சும் 2 பச்சை மிளகாயும் வச்சிருக்கேன். இப்போ இதை நான் நல்லா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ நான் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். 1 கப் அளவுக்கு கோஸு, 1/2 கப்பு கேரட்டு, 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் எல்லாமே பொடிசா கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நான் அரைச்ச இந்த இஞ்சும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, மல்லி இலை கொஞ்சமா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. இப்போ இது நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு கோதுமை வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவெல்லாம் ஈவனா இந்த காயோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பாருங்க, இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே சும்மா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போண்டா பொரிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, கடையில் நான் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த போண்டா மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நமக்கு வேணுங்கிற சைஸ் போட்டுடலாம். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ கம்பி வச்சு மெதுவாக திருப்பி விட்டுடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் சொல்லலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம போண்டா எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நாம செஞ்ச இந்த கோதுமை மாவு காய்கறி போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது குயிக்கா பண்ணிடலாம். இந்த காய்கறி கட் பண்ற டைம் தான், மற்றபடி பார்த்தீங்கன்னா சீக்கிரமா பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.